ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் பார்ட். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜினியஸ் செக் பண்ணிட்டோம். செக் பண்ண முன்னாடி எப்படி நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற பார்ட் தான் இந்த பார்ட். அப்போ dy by dx ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு நமக்கு தெரிஞ்சு எஃப் வந்து ஹோமோஜினியஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் ஆகணும்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இப்போ இங்கே dy by dx ஃபார்மேட்டுக்குனால y ஈக்குவல் டு vxன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எங்கெல்லாம் y வருதோ அந்த இடத்துல நம்ம dxன்னு அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ y இருக்கிறது dxன்னு அப்ளை பண்ணால் dy by dx என்ன ஆகும்னா ரீப்ளேஸ் ஆகிடும். எப்படி ரீப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்துங்க. இதுல இருந்து நம்ம dy by dx நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ dy by dx கண்டுபிடிச்ச என்ன மெத்தடு? இந்த லெஃப்ட் சைடு dy by dx இது u into v மெத்தட் அப்ளை பண்றீங்க. அப்போ என்னாச்சு? u வந்து v எடுத்துக்கிட்டு என்ன கிடைக்கும்? dv by dx into v plus u dash v plus u v dash v into 1 v into 1. அப்போ என்ன பண்ணலாம்? dy by dx என்னன்னு எழுதலாம்? that is equal to v plus v plus x into dv by dx. சரிங்களா? இப்போ நம்ம என்னாச்சு? x, y இருக்கிற வேரியபிள் v, x க்கு மாத்திட்டோம். சரிங்களா? x, y இருக்கிற வேரியபிள் என்ன பண்ணிட்டோம்? x, v க்கு மாத்திட்டோம். அப்போ என்ன கிடைக்கும்? எல்லாமே இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ 2ம் 3யும் 1 அப்ளை பண்ணோம். நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். என்ன ஃபார்மேட்? dy by dx v plus x into dv by dx equal to f of x, y க்கு பதிலானது dx. ஓகேங்களா? y க்கு பதிலானது dx. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இது வந்து செப்பரபிள் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த v எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்? dv by dx என்ன கிடைக்குன்னா சம் நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். சரிங்களா? அந்த நியூ ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னா அதை வந்து ரெண்டு பார்ட்டா, தட் மீன்ஸ் செப்பரபிள் வேரியபிள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி கான்செப்டுக்கு மாறும். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்றீங்க. சிம்பிளிஃபை பண்ணா ஃபங்க்ஷன் ஆஃப் இது எல்லாமே எலிமினேட் ஆகிடுது. எல்லாமே எலிமினேட் ஆகிட்டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x, v கிடைக்கும். அப்போ அது என்ன மெத்தட் ஆகுது? செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் நம்ம அப்ளை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆல்ரெடி செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அந்த மெத்தடுக்கு நம்ம அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ v ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x, vங்கிறதுல சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? x, vங்கிறதுல இதை கம்ப்ளீட் பண்ணி சால்வ் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதை என்ன பண்ண போறீங்க? v வந்து ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. v யோட வேல்யூ என்ன? இன் டெர்ம்ஸ் ஆஃப் y க்கு மாற்றணும். y, x க்கு. அப்போ இங்கிருந்து என்ன பண்ண போறீங்க? v யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. v யோட வேல்யூ என்னது? y by x. அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல வந்து நீங்க v யோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. என்ன நடக்குன்னா y by x equal to f2 of x, y by x plus c. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வர ப்ராப்ளத்துக்கு ஹோமோஜினியஸ் கான்செப்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். சரியா கண்ணு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம ரிவைஸ்